இந்த பொண்ணு சடனாக கோமாலேருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறமா இந்த பையன் அவங்கள அம்மானு கூப்பிடுறான். இதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. இந்த பையன் கிட்ட ரொம்பவே கோவமா, எனக்கு 18 வயசு தான் ஆகுது, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி இவ்வளோ பெரிய பையன் இருப்பான்னு அந்த பையனை பார்த்து ரொம்பவே ஆச்சரியமா கேட்குறாங்க. அந்த பையனை குடுகுடுன்னு ஓடி போய் அவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்துட்டு, அப்பா அப்பா அம்மாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு, வந்து பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். தென் இந்த பொண்ணுமே அவங்களுடைய அப்பாவை பார்த்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இந்த ஒரு காலேஜ் பையன் என்னுடைய ஹஸ்பண்டா, எங்க 2 பேருக்கும் இவ்வளோ பெரிய குழந்தைலாம் வேற இருக்கா, எனக்கு வெறும் 18 வயசு தாங்க ஆகுதுன்னு சொல்றாங்க. இந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் அவங்க மேல ரொம்பவே கோவமா இருக்கிறான். அந்த பொண்ணை திட்டுன்னு திட்டிட்டே இருக்கிறான். நீ தான் என்னைய லவ் பண்ண, உன்னால தான் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்போ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா நீ என் குடும்பத்துல இருந்து என்னை கம்ப்ளீட்டா பிரிச்சுக்கிற, உன் கைக்குள்ளேயே என்னை வச்சுக்கிற, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் தான் நான் இருக்கணும்னு நீ ஆசைப்படுற, பட் என்னுடைய ஃபீலிங்ஸ்க்கு நீ ப்ரியாரிட்டிஸை கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறான். இந்த பொண்ணுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏன்னா இந்த பொண்ணு 6 வருஷமா என்ன நடந்ததுங்கிறது எல்லாத்தையுமே மறந்துடுறாங்க. தென் மறுநாள் இந்த பொண்ணு அந்த பையனை கூட்டிட்டு ஒரு ஹோட்டலுக்கு ட்ரிப்புக்காக போறாங்க. தென் ஹோட்டல்லையும் போய் ஸ்டேயும் பண்றாங்க. இதனால இந்த பையன் ரொம்பவே குஷியாயிடுறான். இந்த விஷயத்தை அவங்க ஹஸ்பண்டோட அசிஸ்டன்ட் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அம்மாவும் பையனும் ஹோட்டல்ல நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. சடனா அந்த ஹஸ்பண்டும் அங்க வராரு. கொஞ்ச நேரத்துல இந்த பையனுக்கு தூக்கத்துல கெட்ட கனவு கண்டு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறான். தென் அப்ப இந்த பொண்ணு எந்திரிச்சு, நான் தான் உன்னுடைய அம்மா, நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன், சோ நீ பயப்படாதன்னு சொல்றாங்க. இதை பார்த்து அந்த ஹஸ்பண்டும் ரொம்பவே ஷாக் ஆயிட்டான். என்ன இவ நம்ம குடும்பத்து மேல இவளுக்கு பாசமே கிடையாது, இப்ப என்ன இவ்வளவு பாசமா இருக்கிறான்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடும் வாங்கி கொடுக்குறாங்க. சோ இவங்களும் ரொம்பவே பாசமா எல்லாருக்கும் பரிமாறுறாங்க. தன் ஹஸ்பண்ட்க்கும் ஊட்டி விடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய ஹஸ்பண்ட்க்கும் அவங்க லவ் பண்ணும்போது இருந்த எல்லா ஸ்வீட்டான மெமரிஸும் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. காதலிக்கும் போது எல்லாமே இனிப்பா தான் இருக்கும், ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தான் அதோட உண்மையான டேஸ்ட் என்னன்னு நமக்கு தெரியும்னு ஹஸ்பண்டும் சொல்றாரு.